மிக பயங்கரமானது. வட்டியோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய 5வது தண்டனை. சுப்ஹானல்லாஹ். அல் ஹர்பு மினல்லாஹ் வ ரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வட்டி எடுப்பவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ்வோடும் அவருடைய தூதரோடும் போர் புரிவதற்கு தயாரிங்க. அப்ப வட்டி எடுப்பவர்கள், வட்டி உண்பவர்கள் அல்லாஹ்வோடும் அவருடைய தூதரோடும் போராடுவதற்கு சமம். அல்லாஹ்வோட போராடி தோற்கடிக்க முடியுமா? முடியாது. ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. قال الله تعالى: الذين يأكلون الربا لا يقومون إلا كما يقوم الذي يتخبطه الشيطان من المس ذلك بأنهم قالوا إنما البيع مثل الربا وأحل الله البيع وحرم الربا فمن جاءه موعظة من ربه فانتهى فله ما سلف وأمره إلى الله ومن عاد فأولئك أصحاب النار هم فيها خالدون. எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியதன் பின், கணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சென்ற பாடத்தில் சூரத்துல் பக்ரா 275வது வசனத்தின் சில விளக்கங்களை நாங்கள் பார்த்தோம். குறிப்பாக அந்த ஆயத்தின் ஆரம்பத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல்லதீன யஅகுலூன ரிபா, வட்டியை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். சென்ற பாடத்தில் வட்டி என்றால் என்ன, அதனுடைய வகைகள் என்னவாகும் என்பதை பற்றி விரிவாக நாங்கள் பார்த்தோம். அதே தொடரில் அந்த ஆயத்தின் மீதம் இருக்கக்கூடிய வசனங்களின் விளக்கங்களை நாம் பார்ப்போம். அல்லதீன யஅகுலூன ரிபா லா யகூமூன இல்லா கமா யகூமுல் லதீ யதகப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ். வட்டி உண்பவர்கள் சென்ற பாடத்தில் பார்த்தோம். நாங்கள் உண்பது மட்டுமல்ல, வட்டியை எந்த தேவைக்கு பயன்படுத்தினாலும் இஸ்லாத்தில் முற்றும் முழுதாக ஹராமாக்கப்பட்ட ஒன்று. லா யகூமூன இல்லா கமா யகூமுல் லதீ யதகப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ். இந்த வசனத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வட்டியோடு சம்பந்தப்பட்டவர்களை மிக கடுமையாக எச்சரிக்கின்றார். அவர்களுடைய முடிவு என்னவாக இருக்கும் என்பதை இவ்வுலகிலும் மறு உலகிலும் என்னவாக இருக்கும் என்பதை பற்றி அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். அல்லதீன யஅகுலூன ரிபா, வட்டியை உண்பவர்கள், வட்டியோடு சம்பந்தப்பட்டவர்கள், லா யகூமூன இல்லா கமா யகூமுல் லதீ யதகப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ். நாம் எல்லோரும் ஒரு நாள் மரணிக்கக்கூடியவர்கள், மண்ணறையில் அடக்கம் செய்யப்படக்கூடியவர்கள். மறுமை ஏற்பட்டால் நாம் எல்லோரும் எமது மண்ணறைகளிலிருந்து திரும்பவும் எழுப்பப்படுவோம். இது இஸ்லாத்தினுடைய அடிப்படை நம்பிக்கை. நாளை மறுமையில் நாம் எல்லாம் எழுப்பப்படும் போது வட்டியோடு சம்பந்தப்பட்டவர்கள் எழும்பக்கூடிய நிலையை, அவர்களுக்கு அந்த நேரத்தில் கொடுக்கப்படக்கூடிய தண்டனையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் ஆரம்பத்தில் சொல்லி காட்டுகின்றான். லா யகூமூன இல்லா கமா யகூமுல் லதீ யதகப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ்.
ஷைத்தானால் தீண்டப்பட்டு பைத்தியம் பிடித்தவர்களை போன்றே அல்லாமல் அவர்கள் எழும்ப மாட்டார்கள். லா யகூமூன இல்லா கமா யகூமுல் லதி யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ். யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ் என்ற இந்த வாக்கியத்துக்கு முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லக்கூடிய விளக்கம், ஷைத்தானால் தீண்டப்பட்டு பைத்தியம் பிடித்தவன். சில நேரம் நடப்பாங்க, சில நேரம் கீழே விழுவாங்க, அவங்களால நிலையாக நிற்க முடியாது, மஹ்ஷரை நோக்கி முறையாக நடக்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான ஒரு தண்டனையை அவர்கள் கபரிலிருந்து வெளிப்படும் போதே கொடுப்பான் என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஷைத்தானால் தீண்டப்பட்டவர்கள், பைத்தியம் பிடித்தவர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதன் மூலம் நாளை மறுமையில் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை, மஹ்ஷரை அடைவதற்கு முன்னாலேயே அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விவரிக்கின்றான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஆகிலுர் ரிபா யுபஅத் யௌமல் கியாமத்தி மஜ்னூனன் யஹ்னிக். நாளை மறுமையில் வட்டியோடு சம்பந்தப்பட்டவர்கள் மறுமையை நோக்கி, அதாவது மஹ்ஷரை நோக்கி வருவார்கள் பைத்தியம் பிடித்தவர்களை போன்று என்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும்போது சொல்லுகின்றார்கள். ஒரு நீளமான ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவுல 2 மலக்குகளால் அழைத்து செல்லப்படுறாங்க. அந்த பயணத்தின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைய விஷயங்கள் காட்டப்படுகின்றன. குறிப்பாக இந்த உலகத்தில் பெரும்பாவங்கள் செய்தவர்களுக்குரிய தண்டனை, பெரும் பாவம் செய்தவர்களுக்குரிய தண்டனை முன்கூட்டியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வினால் காண்பிக்கப்படுகின்றது. அவர் நீளமான ஹதீஸ். அதில் 2 விஷயங்களை ஒருத்தர் ஞாபகம் பட்டால், ஒன்று வட்டியோடு சம்பந்தப்பட்டது, இன்னொன்று தொழுகையோடு சம்பந்தப்பட்டது. சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை அழைத்து சென்றார்கள், நான் ஒரு கூட்டத்தின்பால் வந்தேன். அப்போது அவர்களுடைய தலைகள் கல்லினால் அடித்து உடைக்கப்படுவதை நான் பார்த்தேன். அவங்க உயிரோடு இருக்கிறாங்க, அவங்களோட தலைகளை நான் நொறுக்கப்படுது, கல்லால் அடித்து நொறுக்கப்படுது. நவுது பில்லாஹ். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு விளக்கம் கேட்கின்றார்கள். அழைத்து சென்றவர்கள், இன்தாலிக் போங்க, பின்னால் உங்களுக்கு விளக்கம் சொல்லப்படும் என்று பின்னால விளக்கம் சொல்லப்படுது. அதுக்கு சொல்லப்பட்ட விளக்கம் என்னன்னு சொன்னால், ஃபைன்னஹு ரஜுல் யஅஹுதுல் குர்ஆன ஃபயர்ஃபுதுஹு வயனாமு அன் ஸலாத்தில் மக்தூபா அனி ஸலாத்தில் மக்தூபா. குர்ஆனை மனனம் செய்தவர், குர்ஆனை கற்றவர், அதை ஓரங்கட்டிவிட்டு மக்தூபதா ஃபர்தான தொழுகையை தொழாமல் தூங்குபவர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கப்படுது. அப்போ அல் குர்ஆனை கற்றால், குர்ஆனை மனனம் செய்தால் கண்டிப்பாக தொழுகையில் அதை பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தாத பட்சத்தில் அதை புறக்கணிக்கும் போது நாளை மறுமையில் அவருக்கு இப்படியான தண்டனை கொடுக்கப்படும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அழைத்து சென்ற 2 மலக்குகளும் விளக்கம் கொடுக்கிறாங்க. இன்னொரு கூட்டத்தாற்றில் வராங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அழைத்து செல்லப்படுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அங்கே வந்தால் சில மனிதர்கள் இரத்த ஆறில் நீந்தி கொண்டிருக்கின்றார்கள். இரத்த ஆறு ஓடிக்கொண்டிருக்குது, அந்த ஆற்றில் நீந்தி கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் கரையை அணுகும் போது, ஆற்றின் கரையை அணுகும் போது, தப்பி பிழைக்கிறதுக்காக கரையை அணுகும் போது அங்கே கரையின் ஓரத்திலே மலக்குகள் கற்களை குவித்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர் கரையை தாண்டுவதற்கு முன்னால் ஒரு கல்லை எடுத்து அடிக்கின்றார்கள். அது அவருடைய வாயிலே போய் விழுகின்றது. திரும்பவும் ஆற்றிலே அடித்து செல்லப்படுகின்றார். இப்படி தொடர்ந்து நீந்தி வருகின்றார்.
அவருக்கு கல்லெறிந்து கல்லெறிந்து திரும்பவும் திருப்பி அனுப்பப்படுகின்றது. இந்த தண்டனை அவருக்கு நீடித்துக் கொண்டே இருக்கின்றது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தபோது அவர்களை பற்றி கேட்டபோது சொன்னார்கள், இவர்தான் வட்டியோடு சம்பந்தப்பட்டவர், ஆக்கிலுர் ரிபா, வட்டி சாப்பிட்டவர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டது. அப்ப மறுமை வரையிலும் இந்த தண்டனை அவர் நீடித்து கொண்டிருக்கு. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இப்படி நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன. இருந்தாலும் வட்டியோடு சம்பந்தப்பட்டவர்கள் பின்னால் பார்க்கலாம் 4 பேர் அதில் சம்பந்தப்படுறாங்க. வட்டி கொடுப்பவன், வட்டி எடுப்பவன், சாட்சி சொல்பவன், அதை எழுதுபவன். 2 சாட்சிகள் மற்ற எழுதுவார். இந்த 4 பேரும் லானத்து செய்யப்பட்டவன் பின்னால் ஹதீஸில் வரும் நாம் பார்க்கலாம். அப்போ வட்டியோடு சம்பந்தப்பட்டவர்கள் நாளை மறுமையில் கபரிலிருந்து எழுப்பப்படும் போது ஷைத்தானால் தீண்டப்பட்டு மஜ்னூனாக பைத்தியம் பிடித்தவர்களாகத்தான் எழுப்பப்படுவார்கள் என்பதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிட்டு காட்டுவதன் மூலம் வட்டி மிக பயங்கரமான ஒரு பாவச் செயல். சுருக்கமாக சொல்வதால் அது சமூக கொடுமை. அதனுடைய விபரீதம் மிக பாரதூரமானது. அதுக்கான காரணத்தை பற்றி அல்லாஹு தஆலா அந்த வசனத்தின் அடுத்த பகுதியில் சொல்லுகின்றான். ذَلِكَ, இவ்வாறான தண்டனை அவர்களுக்கு வழங்கப்பட காரணம் بِأَنَّهُمْ قَالُوا إِنَّمَا الْبَيْعُ مِثْلُ الرِّبَا, அதாவது வியாபாரத்தை போல வட்டியும், ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லை, ரெண்டும் ஒன்றுதான் என்று அவர்கள் சொன்னார்கள். அதாவது வியாபாரத்தை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா ஹலாலாக்கிய ஒன்று, வட்டியை பொறுத்தவரையில் அல்லாஹ்வினால் ஹராமாக்கப்பட்ட ஒன்று. அப்போ ஹராமாக்கப்பட்ட ஒன்றையும் ஹலாலாக்கப்பட்ட ஒன்றையும் ஒப்பீடு செய்து ஒன்றாக கூறியதான் அவர்கள் செய்த தவறு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே சுட்டி காட்டுகின்றான். இதன் மூலம் அல்லாஹ்வுக்கு எதிராக பேசுகின்றார்கள். என்னால் சட்டம் இயற்றுபவன் அல்லாஹ், சட்டம் இயற்றுபவன் அல்லாஹ். அவன் எதை எங்களுக்கு ஏவுகின்றானோ அதை நாங்கள் ஏற்று நடக்க வேண்டும், எதை எங்களுக்கு தடுக்கின்றானோ அதை நாங்கள் தவிர்த்து நடக்க வேண்டும். இது எங்களுடைய கடமை. நாங்கள்லாம் அல்லாஹ்வுடைய அபீதுகள், அல்லாஹ்வுடைய அடிமைகள். எங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவது அபீதுகளாக இருக்கக்கூடிய எங்களுடைய கடமை. அதில் மாறு செய்ய முடியாது. அப்போ ஒன்று அல்லாஹு தஆலா ஹலாலாக்கும் போது அதை மனித சமுதாயத்துக்கு பிரயோசனம் உள்ளதாக இருக்கிறதான தான் ஹலாலாக்குகின்றான். இதே போன்று ஒன்றை ஹராமாக்கும் போது அது மனித சமுதாயத்துக்கு கேடு என்பதனால தான் அதை அல்லாஹு தஆலா ஹராமாக்குகின்றான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை மறுத்து வட்டியும் வியாபாரமும் ஒன்றுதான் என்று அவர்கள் சொன்னதனால தான் இந்த தண்டனை அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் அடுத்த பகுதியிலே சொல்வதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. அல்லாஹ் பொறுத்தவரை அவன் நாடியதை எங்களுக்கு ஹலாலாக்குவான், அவன் நாடியதை எங்களுக்கு ஹராமாக்குவான். அவனுக்கு இஅ்திராத் பண்ணுறதுக்கு, அவனுக்கு எதிராக பேசுவதற்கு எங்களுக்கு எந்த ரைட்டும் இல்லை. எது போல இருந்துச்சுன்னா, உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ஒருடைய ஷாச்சா பெரியப்பாவுடைய மகளை திருமணம் முடிக்கலாம், ஹலால். ஒருத்தன் வாரான்னு சொல்றான், ஏன் ஷாச்சார மகளை கல்யாணம் முடிக்க முடியாது, தம்பிர மகளை முடிக்கலாம் தானேன்னு சொல்றான். அது போலதான் இதுக்கும். அது ஷாச்சாவுடைய மகளை முடிக்கிறத, பெரியப்பாவுடைய மகளை முடிக்கிறது அல்லாஹ் ஹலால் ஆக்கிறான். ஆனால் தம்பியோட மகளை முடிக்கிறது அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி இருக்கின்றான். எனவே இந்த இரண்டையும் ஒப்பீடு செய்ய முடியாது என்று அதற்கான விளக்கத்தை முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. இப்ப இந்த இன்னமல் பைஉ மிஸ்லு ரிபா என்று சொன்னவர்களுக்கு, அதாவது வியாபாரம் என்பது வட்டியை போன்றதுதான், மாறாக அதில் வித்தியாசம் இருக்குது. வியாபாரத்தை பொறுத்தவரையில் ஒரு மனிதன் ஒரு பொருளை விற்கிறான், வாங்கின விலை 1000 ரூபான்னு சொன்னால் 1100 ரூபாய்க்கு விற்கிறான், இது ஹலால். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இங்கேயும் கூட 100 ரூபா கூடுதலாக எடுக்கத்தானே செய்கிறான் என்று யோசிக்கலாம். இல்லை, சில வேளை அவன் 1000 ரூபாய்க்கு எடுத்த பொருளை சில நேரம் பாதிக்கு விற்க வேண்டிய நிலைமைக்கு வரலாம்.
இது உலக வழக்கு. 1000 ரூபாய்க்கு வாங்கின பொருளை 1100 ரூபாய்க்கு விற்கிற ஒரு பக்கம் இருக்க, 800 ரூபாய்க்கு விற்க வேண்டியறலாம், நஷ்டம் அடைவான். இப்போ வியாபாரத்தை பொறுத்த வரையில் அதில் லாபமும் இருக்குது, அதே போல நஷ்டமும் இருக்குது. இதனால 2 தரப்பும் சமமாகுகின்றது. எனவே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா வியாபாரத்தை ஹலாலாக்கும் போது அதிலே லாபம் இருந்தாலும் கூட அதிலே அந்த வியாபாரிக்கும் சில வேளைகளில் பாதிப்பு நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் வட்டிக்கு பணம் கொடுத்தவனுக்கு ஒரு காலம் நஷ்டம் ஏற்படுவது இல்லை. 1000 ரூபாய் வட்டி கொடுத்து போட்டு 1200 ரூபாய் வருஷம் முடியல தர வேணாம் என்று சொல்லுவானே, ஆனால் 1200 ரூபாய் கொடுத்து ஆகணும். அப்படி இல்லை சொன்னால் இன்னொரு வருஷத்துக்கு பிட் போடுவா, இன்னும் 200 ரூபா கூட்டுவான், அப்போ 1400 ரூபா ஆயிரும். ஓ, வட்டி குட்டி போடும், அங்கே நஷ்டம் ஏற்பட போறதில்லை. வேற எந்த வழியிலாவது அவனுக்கு அல்லாஹு தஆலா அழிவை கொடுத்தார் பார்க்கலாம், சார் பின்னால் பார்க்கலாம். மாறாக இந்த கொடுக்கல் வாங்கல் வியாபாரத்தை பொறுத்தவரையில் சில வேலை லாபம் ஏற்படும், சில வேலை நஷ்டம் ஏற்படும். இது வியாபாரிகளுக்கு தெரிந்த விடயம். ஏன் வாங்கக்கூடிய மக்களுக்கும் விளப்பம் தான், இது விளப்பம் இல்லாமல் இல்லை. நாங்கள் உதாரணம் சொல்ல போனால் மரக்கறி வியாபாரி மரக்கறி கொண்டு வந்து விற்கிறாரு, வித்துப்படலை. இப்போ என்ன செய்கிறாரு, விலையை குறைச்சாது விற்கிறாரு. அதை கொடுத்தாவது காசை எடுப்போம் சொல்லி போட்டு, முதல்ல எழுப்போம் சொல்லி போட்டு சில வேலை அழுகி வீச வேண்டிய நிர்பந்தம் வந்தாலும் வரலாம். இது மரக்கறியை பொறுத்தவரை இது மட்டுமல்ல, எல்லா பொருளும் அப்படித்தான். எனவே வியாபாரத்தை பொறுத்த வரையில் அதில் கொஞ்சம் கூடுதல் இருந்தாலும் கூட அதிலே சமமாக கூடிய ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. சில வேளை நஷ்டம் ஏற்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் வட்டியை பொறுத்த வரையில் வட்டிக்கு கொடுப்பவன் ஒரு காலம் நஷ்டமடைவதில்லை. மாறாக அவன் பொருந்திய தொகையை வட்டிக்கு எடுத்தவர் கண்டிப்பாக கொடுத்தியாக வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் அவன் வட்டியை கூட்டுவான். அடுத்த வருஷத்துக்கு காலக்கெடு போடுவான், இன்னொரு வருஷத்துக்கு காலக்கெடு போட்டு இன்னொரு 20 ரூபா கூட்டுவான். எனவே தொடர்ந்தும் அதில் வட்டி கூடிக்கொண்டே இருக்கும். சில வேளை தன்னுடைய பொருள் அப்படியே இல்லாமல் போகக்கூடிய அளவுக்கு கூட வாய்ப்பு ஏற்படலாம். உதாரணமாக ஒரு தன்னுடைய நகையை கொண்டு வங்கியில் விற்கிறார் வட்டிக்கு. நகை பெறுமதி உதாரணமாக 5 லட்சம் ரூபாய் வச்சுக்கொள்ளும். உதாரணத்துக்கு வங்கியில் வச்சு போட்டு 2,50,000 ரூபாய் காசு எடுக்கிறாரு. அப்போ வங்கிக்கார சும்மா கொடுக்க மாட்டான், அந்த 2,50,000 ரூபாய்க்கு வட்டி கட்டணும். எப்போ இதுவரைக்கும் நகையை நீட்டுகின்ற வரையிலும் கொடுக்க வேண்டும். அப்ப சில வேளை தன்னுடைய வசதியினம் காரணமாக தன்னுடைய ஏழ்மை காரணமாக மீட்டிக்கொள்ள முடியாமல் போனதனால் அவனுடைய நகை அப்படியே வட்டியோடு மூழ்கி விட்டாலும் விழுவிடலாம். இதனால் நாங்கள் பார்க்குறோம், சில சமயங்களில் வங்கிகளில் நகைகளை ஏலம் விடுவாங்க. இப்படியான வட்டியில் மாட்டிக்கொண்ட நகைகளை ஏலம் விடுவாங்க. ஏலம் விட்டு ஏலத்தில் விற்று கொடுக்க வேண்டியதை கொடுப்பான், இல்லாட்டி அவனுடைய காசை எடுத்துக்கொள்வான். இது பலமே நடக்குது. எனவே வட்டியை பொறுத்த வரையில் நஷ்டமே இல்லாத ஒன்று. முழுக்க அதாவது ஏழைக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொடுமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனால் தான் இதற்கு சமூக கொடுமை என்று சொல்லப்படுகின்றது. இதை மேலும் விளங்குவதாக இருந்தால், ஒரு பணக்காரன் வசதி உள்ள மனிதன், அவனிடத்திலே ஒன்றுமே இல்லாத ஒரு ஏழை ஒரு மாசத்தில் ஒரு வருஷத்தில் அல்லது 6 மாசத்தில் திருப்பித்தாரே என்று சொல்லப்பட்டு தொகை பணத்தை கேட்கின்றார் கடனாக. சுப்ஹானல்லாஹ், இஸ்லாம் என்ன சொல்லுது, அப்படி ஒருவன் கடன் கேட்டால் அவனுக்கு கொடுப்பதை வரவேற்கிறது இஸ்லாம். அப்படி அவனுடைய சுமையை குறைத்தால் அல்லாஹு தஆலா அவனுடைய சுமையை குறைக்கக்கூடியவாறு இருக்கின்றது. ஆனால் இவன் என்ன செய்கிறான், அவனுடைய ஏழ்மையை, அவனுடைய இயலாமையை, அவனுடைய கஷ்டத்தை தான் பயன்படுத்தி கொண்டு அந்த மனிதனை கடனை கொடுத்து வட்டியை அவன் மீது சுமத்தி மேலும் கஷ்டத்துக்கு ஆளாக்குகின்றான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவேதான் இது ஒரு சமூக கொடுமை. இதை இஸ்லாம் எங்களுக்கு அங்கீகரிக்க மாட்டாது, முழுக்க தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. பின்னர் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அடுத்த வாக்கியத்தில் சொல்லுகின்றான்,
الذين يأكلون الربا لا يقومون إلا كما يقوم الذي يتخبطه الشيطان من المس ذلك بأنهم قالوا إنما البيع مثل الربا فمن جاءه موعظة من ربه فانتهى فله ما سلف. சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய கருணையை பாருங்க. இவ்வளவு பெரிய குற்றத்துக்கும் அல்லாஹ் தஆலாவுடைய மன்னிப்பு இருக்குது. அந்த என்ன சொல்றான், வட்டியோடு சம்பந்தப்பட்டவர்கள், வட்டி கொடுக்கிற எடுக்கிற தின்ற குடிக்கிற எல்லாம் செய்கிறவர்கள், இவர்களுக்கு ஒருவர் மூலமாக உபதேசம் செய்யப்படுது அல்லது இந்த குர்ஆன் வசனம் வருகிறது, இதை கேள்விப்படுறாரு, இதனுடைய விளக்கத்தை பெறுறாரு. பெற்ற நேரத்தில் யோசிக்கிறாரு, ஆஹா நான் பெரிய ஒரு பாவத்தை செஞ்சிட்டேனே என்று யோசிக்கிறார். இப்ப அவர் தௌபா செய்து மீண்டால் ஃபமன் ஜாஅஹு மௌஇதத்தும் மிர் ரப்பிஹி, அவருடைய ரப்பிடத்திலிருந்து அவருக்கு ஒரு உபதேசம் வந்து ஃபந்தஹா, வட்டியிலிருந்து மீண்டு அதை விட்டு விட்டு விலகி, அப்படி விலகினால் ஃபலஹு மா ஸலஃப், அதுக்கு முன்னால் எடுக்கப்பட்ட வட்டிகள் எல்லாம் மன்னிக்கப்படுது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய கருணையை பாருங்க. அப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரையில எப்போதும் ஒரு விஷயத்தை திடீரென்று ஹராமாக்குவதில்லை. நாங்கள் பார்த்த மேற்கிணைய பாடங்களில், அதாவது மது போதை, மது எப்படி ஹராமாக்கப்பட்டுச்சுன்னு கூட குர்ஆன் தெளிவாக சொல்லுது எங்களுக்கு. ஆரம்பத்தில் இதில் நல்லதும் இருக்குது, நலவும் இருக்குது, கெடுதியும் இருக்குது, நலவும் இருக்குது, கெடுதியும் இருக்குது. இப்போ ஹராமாக்கப்படலை. அதுக்கு பின்னால் சொல்லப்படுது இதனுடைய நன்மையை விட தீமை அதிகம்னு சொல்லப்படுது. மதுவில் நன்மையை விட தீமை அதிகம்னு சொல்லப்படுது. அதுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது முற்றிலும் ஹராமாக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்றான். அப்ப சலுகை வழங்கப்படுது மனிதனுக்கு. ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா ஹராமாக்கும் போது அதற்கான சலுகை வழங்கப்படுது. ஒருவர் திருமணம் முடிக்க வேண்டிய வயசு, உடல் ஆரோக்கியம் எல்லாம் இருக்குது, திருமணம் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதற்காக ஹராத்தில் போடாமா முடியாது. இஸ்லாம் என்ன சொல்லுது, திருமணம் முடித்துக்கொள், ஹலாலான பெண்ணை கைப்பிடித்துக்கொள் என்று இஸ்லாம் சொல்லுது. இதே போல வட்டியை விட்டு விட்டு வியாபாரத்தின் பால் திரும்பினால், உபதேசம் கிடைத்த பிறகு, அல்லாஹ்வுடைய வசனத்தை படித்த பிறகு வட்டியை விட்டும் விலகி தௌபா செய்து மீண்டு வியாபாரத்தின் பால் மீண்டால், இதற்கு முன்னர் ஃபலஹு மா ஸலஃப், முன் போனதால் மன்னிக்கப்படு. அதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை தண்டிக்க மாட்டான். இப்போ மது ஹராமாக்கப்பட்டதுக்கு முன்னால் 3 கட்டங்கள் பார்க்குறோம். நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. சில சஹாபாக்களுக்கு விளங்குது. அல்லாஹ் தஆலா நன்மையும் இருக்குது, தீமை இருக்குன்னு சொன்னால் தீமையை விடத்தான வேண்டும் யோசிக்கிறாங்க. அதுக்கு பிறகு நன்மை விட தீமை அதிகம்னு சொன்ன நேரத்தில் சில சஹாபாக்கள் விட்டுட்டாங்க. அப்படியும் தொடர்ந்து குடித்தாங்க சிலர். அது பிறகு முற்றா ஹராமாக்கப்பட்ட பிறகு அனைவரும் அதிலிருந்து முற்றாக விலகி கொண்டார்கள். அப்ப இந்த காலக்கெடுவில் அவர்கள் குடித்த மது, அதனால் போதை ஏறியது, அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். இதே போல வட்டி சம்பந்தமான விளக்கம் கொண்ட ஆயத்து அல்லது உபதேசம் வந்தால் அதை யார் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி வட்டியிலிருந்து விலகிக் கொள்கின்றாரோ அவருக்கு முன் சென்றவைகள் மன்னிக்கப்படுகின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். இந்த இடத்துல கல்லூரி மாணவர்கள் நல்லா இருந்திருக்கும். அதாவது அவங்களுக்கு தேவையான ஒரு விளக்கம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபமன் ஜாஅஹு மௌஇதத்தும் மிர் ரப்பிஹி, ஃபமன் ஜாஅத்னு சொல்லல. இந்த மௌஇதாவை பொறுத்த வரையில் அரபி பாஷையில் பெண்பால், முன்னால ஜாஅத்னு வந்திருக்கணும். ஆனால் ஜாஅன்னு அல்லாஹ் சொல்லுகின்றான், முதக்கரில் சொல்கிறான், ஆண்பால்னு சொல்கிறான். அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தால், முஅன்னஸ் வந்து 2 வகைப்படும். ஒன்று ஹகீகி, ஒன்று மஜாசி. ஹகீகி என்பது ஒரு பெண்ணை பொறுத்தவரை ஹகீகி, முஅன்னஸ் ஹகீகி. அப்போ ஒரு பெண்ணை பொறுத்தவரை ஜாஅ பின்துன்னு சொல்லிடலாம், ஜாஅ இம்ராத்துன்னு சொல்லிடலாம். மாறாக முஅன்னஸ் ஹகீகியாக இருந்தால் ஜாஅத் இம்ராத்துன்,
அவு ஜாஅத் பின்துன்னு தான் சொல்ல வேண்டாம். ஆனால் முஅன்னஸ் கைர ஹகீகியாக இருந்தால், மஜாசியாக இருந்தால், இப்போ ஒருத்தர் வந்து மௌஇதா என்பது உபதேசம், இது கைர, அதாவது முஅன்னஸாகவும் இருக்கலாம், ஆண்பாலாகவும் இருக்கலாம், பெண்பாலாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல வந்து மௌஇதா என்று பெண்பாலாக குறிப்பிடப்படுவது மஜாசி, ஹகீகி அல்ல. எனவே இந்த அடிப்படையில் அதற்கு முன்னால் ஃபிஅல் ஆண்பாலாக வருவதில் பிரச்சனை இல்லை என்பதை இங்கே முஃபஸ்ஸிரீன்கள் சுட்டிக்காட்டுவது இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கது. ஆனால் சில முஃபஸ்ஸிரீன்கள் வேறு விளக்கம் சொல்லுகின்றார்கள். இந்த இடத்துல ஒரு சொல் ஹதுப் செய்யப்பட்டு குர்ஆனில் இப்போ நிறைய பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து ஃபமன் ஜாஅஹு மௌஇதத்துன், இதற்கு பகரமாக ஃபமன் ஜாஅஹு வாஇதுன் பிமௌஇதத்தின், ஃபமன் ஜாஅஹு வாஇதுன் பிமௌஇதத்தின். இந்த வாஇதுனுடைய சொல் ஹதுப் செய்யப்பட்டிருக்கிறது. அது வசனத்தில் விளங்கக்கூடியதாக இருக்கிற காரணத்தினால, அதனால் இந்த இடத்துல ஜா என்ற வசனம் ஆண் பாலில் வந்திருக்கிறது என்பதையும் சில முஃபஸ்ஸிரீன்கள் குறிப்பிடுவதை இந்த இடத்திலே கவனத்தில் கொள்ள வேண்டும். ஃபன்தஹா ஃபலஹு மா ஸலஃப். ஃபன்தஹா என்பது வட்டியிலிருந்து விலகிக் கொள்ளுதல், தௌபா செய்தல். ஐ தரக ரிபா வ தாப மின்ஹு. ஃபலஹு மா ஸலஃப், முன்னால் கொடுக்கப்பட்ட வட்டிகள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றது. அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்லும்போது சும்ம கால வ அம்ருஹு இலல்லாஹ் ஃபமன் ஜாஅஹு மௌஇதத்தும் மிர் ரப்பிஹி ஃபன்தஹா ஃபலஹு மா ஸலஃப் ஃபஅம்ருஹு இலல்லாஹ். இந்த இடத்துல 3 விளக்கங்கள் சொல்லப்படுது. அம்ருஹு, இந்த தமீர் வந்து ஒன்று, அதாவது வட்டிக்கு கொடுத்த எடுத்தவர்களுக்கு மேலது அப்படின்னு சொன்னால், இதுக்கு முன்னால் இந்த மௌஇதா வாரத்துக்கு முன்னால் அவர்கள் வட்டி எடுத்திருந்தால் அது அல்லாஹ்வுடைய பக்கத்தில் இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா நாடினால் மன்னிப்பான், நாடினால் தண்டிப்பான். இன்னொரு சொல்லப்படுகிறது அம்ருஹு இலல்லாஹ், ஐ அந்த வட்டி எடுத்தவுடைய காரியம், சம்பவம் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கின்றது. எனவே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை என்று ஆறுதல் சொல்வதாக இந்த வசனத்திலே விளக்கம் கொடுக்கப்படுகின்றது. வஅம்ருஹு இலல்லாஹ் வமன் ஆத ஃபஉலாயிக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபீஹா காலிதூன். வசனத்தை முடிக்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்படி முடிக்கின்றான். வமன் ஆத என்றால் அல்லாஹ்வுடைய வசனம் வந்த பிறகும் அல்லது உபதேசம் வந்த பிறகும் வட்டி பற்றிய விளக்கம் கிடைத்த பின்னரும் வட்டியை விடாமல் திரும்பவும் வட்டியின் பால் மீண்டால் அவர்கள் நரகத்துக்கு சொந்தக்காரர்கள், அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வட்டியோடு சம்பந்தப்பட்டவர்களுக்குரிய மிக பயங்கரமான ஒரு தண்டனையை இங்கு குறிப்பிடுகின்றான். உலாயிக அஸ்ஹாபுன் நார், எவர்களெல்லாம் உபதேசம் வந்த பின்னரும் வட்டி ஹராமாக்கப்பட்டது என்ற செய்தி வந்த பின்னரும் வட்டியின் பால் மீறுகின்றார்களோ அவர்கள் உலாயிக, அவர்கள் அஸ்ஹாபுன் நார், நரகவாசிகள், ஹும் ஃபீஹா காலிதூன், அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எச்சரிக்கை செய்வதை இந்த வசனத்திலே பார்க்கின்றோம். இப்போ நாங்கள் பார்ப்போம், இந்த வட்டிக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தண்டனைகளை நான் எழுதுவோம். இந்த வட்டி எந்த அளவு கொடுமையானது, எவ்வளவு பயங்கரமான ஒரு பாவச்செயல். இதனால இதுக்கு ஏராளமான தண்டனைகளை அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஒன்று நாங்கள் வசனத்தில் பார்த்தோம், அல்லதீன யஅகுலூன ரிபா லா யகூமூன இல்லா கமா யதஹப்பத்துஹு ஷைத்தான் இல்லா கமா யகூமு அல்லதீ யதஹப்பத்துஹு ஷைத்தான் மினல் மஸ். நாளை மறுமையில் கபரிலிருந்து எழுப்பப்படும் போது ஷைத்தானுடைய தீண்டுதலுக்கு ஆளாகி பைத்தியம் பிடித்தவர்கள் எழுவார்கள். இது ஒரு தண்டனை. இரண்டாவது தண்டனை பார்க்கிறோம், வட்டியோடு சம்பந்தப்பட்டவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய கனவுல காட்டப்படுகின்றார்கள். 2 மலக்குகள் அவங்களை அழைத்துட்டு போறாங்க, சில காட்சிகளை காட்டுறாங்க.
அதாவது ஒரு நபி ஒரு கனவு கண்டால், நபிமார்கள் கனவு கண்டால் அந்த கனவு வஹீக்கு சமம், அதுங்களுக்கு தட்டி கழிக்க முடியாது. உதாரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகனை அறுத்து பலியிடுவதற்கு கனவு தான் கண்டாங்க. அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி வரல, ஆனால் கனவுல அல்லாஹு தஆலா காட்டுறான், உங்களோட நீங்கள் மகனை அறுத்து பலியிடணும் சொல்லி போட்டு. அதனால தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை பார்த்து சொல்கிறாங்க, யா புனைய இன்னி அராஃபில் மனாமி, அன்பு மகனே நான் கனவுலே கண்டேன், இன்னி அராஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக, உன்னை அறுப்பதற்கு கனவு காண்டேன், ஃபந்துர் மாதா தரா, உன்னுடைய அபிப்பிராயம் என்ன என்று சொல்கிறாங்க. அப்போ அவருக்கு தெரியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி, கனவு கொண்டால் அது கட்டாயம் வஹியாத்தாக இருக்கும். எனவே தான் சொல்கிறாங்க, யா அபத்தி ஃபால் மா துஅமர், உங்களோட கனவு நிறைவேற்றுன்னு சொல்லல, மாறாக என்ன சொல்கிறாங்க, தந்தையே உங்களுடைய கட்டளையை நிறைவேற்றுங்கள். யா அபத்தி இஃபால் மா துஅமர், உங்களுக்கு அல்லாஹ் என்ன கட்டளை இருக்கின்றானோ, எது உங்களுக்கு ஏவப்பட்டுச்சோ அதை செய்யுங்கள். அப்போ கனவு அல்லாஹ்வுடைய வஹி என்பதை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளங்கித்தான் தந்தைக்கு கட்டுப்பட்டார்கள். எனவே நபிமார்கள் காணக்கூடிய கனவு நிச்சயமாக வஹியாக இருக்கின்றது. அப்போ இங்கேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவுல அழைத்து செல்லப்பட்டு நிறைய நிகழ்ச்சிகள் காட்டப்படுது. அதில் இரண்டை பற்றி உங்களுக்கு சொன்ன ஒன்று தொழுகை, அடுத்தது வட்டியோடு சம்பந்தப்பட்ட விடயம். அதாவது இரத்த ஆறில் அவர்கள் நீந்தி கொண்டிருப்பார்கள் கரையை அடைவதற்காக. கரையை அண்மிக்கும் போது அங்கே ஒருவர் இருந்து கொண்டு கள்ளத்துக்கு வாயில போடுவார், திரும்பவும் ஆட்டில் அடிச்சுட்டு போவார், திரும்பவும் நீந்தி வருவார், திரும்பவும் போடுவார், திரும்பவும் தீண்டுவார். இப்படியே தொடர்ந்தும் அந்த தண்டனை வழங்கப்பட்டு கொண்டிருக்கும் சொல்லி போட்டு ஹதீஸில் பார்க்குறோம். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் பதிவாக இருக்கின்றது. மூன்றாவது பார்க்கிறோம், பரக்கத்தை அல்லாஹ் தஆலா எடுத்துருவான். வட்டி கொடுக்கறதுல நாங்கள் நினைக்கிறோம் லாபம் முடியல போட்டு, ஆனால் பரக்கத்து இருக்காது. பின்னால் அவசரம் அடுத்த வசனம் வருது, யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத், வட்டி அல்லாஹ் தஆலா அழிப்பான், தர்மத்தை வளர்ப்பான். பின்னால் அவசரம் அடுத்த வசனம். எனவே வட்டி எடுப்பவர்களுக்கு அது கூடுதலாக கிடைப்பது போன்று காட்சியளித்தாலும் கூட அதை அல்லாஹு தஆலா பரக்கத்தை இல்லாமலாக்கி விடுகின்றான். நான்காவதாக பார்க்கிறோம், இந்த வட்டியை பொறுத்த வரையில் 7 அழிவை தரக்கூடிய பாவங்கள் ஒன்று. புகாரி முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலம் அறிவிக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இஜ்தனிபு அஸ்ஸபஅல் மூபிகாத், நீங்க 7 அழிவை தரக்கூடிய பாவங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, வமா ஹுன்ன யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே அந்த 7 பாவங்களும் என்ன எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அழிவை தரக்கூடிய 7 பாவங்களையும் தொடர்ந்து சொல்லுகின்றார்கள். அஷ்ஷிர்கு பில்லாஹ், இதான் முதலாவது அழிவை தரக்கூடிய பாவம், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல். ஷிர்க்கை பொறுத்தவரையில் அடிக்கடி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம், மனிதன் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய மிக மோசமான பாவச்செயல் தான் ஷிர்க். குர்ஆன் அல்லாஹ் தஆலா இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் மிக பெரும் அநியாயம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்படின்னா அநியாயம் 3 வகைப்படும். ஒன்று, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய அநியாயம். இன்னொன்று தனக்குத்தானே செய்து கொள்ளக்கூடிய அநியாயம். இன்னொன்று அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அநியாயம். சுப்ஹானல்லாஹ். தனக்குத்தானே செய்து கொள்ளக்கூடிய அநியாயம் தற்கொலை செய்து கொள்வது, அல்லது கையை வெட்டி கொள்வது, காலை வெட்டி கொள்வது, பசியில் போடு தன்னை பசியில் போடுறது, வருத்துறது. இந்த துராரம் இருக்கிறார்கள் பார்க்குறோம் நாங்கள். அதாவது இந்த ஏன்னா இந்த இறக்கும் வரை உண்ணாவிரதம் அப்படின்னு போட்டு இப்படிலாம் உடம்பை வருத்த சொல்லி இஸ்லாம் சொல்லலை எங்களுக்கு. அப்போ தன்னைத்தானே தண்டித்து கொள்வது தான் உடம்புக்கு செய்யக்கூடிய அநியாயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு முறை ஒரு சஹாபி
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஜ்லிஸில் இருக்கும்போது ஒரு விருந்தாளி வாரார். அப்போ அவரை அந்த சஹாபி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறார். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் சாப்பாடெல்லாம் வச்சு போட்டு சாப்பிட சொல்கிறார். விருந்தாளிக்கு சாப்பிட சொல்கிறார். சுருக்கமாக முடிக்கிறேன். அப்போ அவர் சொல்கிறார், நீ சாப்பிடலையா? இல்லை, நான் நோன்புன்னு சொல்கிறார். நான் நோன்பு என்று சொல்லுகின்றார். அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை, நீ சாப்பிட்றது தான் நான் சாப்பிடுவேன், சாப்பிட மாட்டேன்ட்டார். நீ சாப்பிட்றத நான் சாப்பிடுவேன், நான் சாப்பிடுவேன். நோன்புண்டா சுன்னத்தான் நோன்பு. அப்போ அங்கே மனைவியை பார்த்தா அவ தலைவிரி கோலமாக இருக்கிறான். இவர் எந்த நாளும் நோன்பு, எந்த நாளும் இரவையில் விழித்திருந்து வணங்குறது, மனைவி பக்கம் திரும்பி பார்ப்பதில்லை. அவ தலைவிரி கோலமாக இருக்கிறான். அப்போ இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்துது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வைன்ன லிபதனிக ஹக், உன்னுடைய உடம்புக்கு உன் மீது உரிமை இருக்குது. உன் உடம்பை பாதுகாப்பது, அதுக்கு தேவையான உணவை சத்தை கொடுப்பது உன்னுடைய கடமை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை எச்சரிக்கை செஞ்சதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த உடம்பை பொறுத்தல் எங்களுக்கு சொந்தம் இல்லை, அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. இந்த உடம்புக்கு நாங்கள் ஏதாவது செஞ்சு கொண்டோம், நாங்கள் எங்களுக்கே செய்து கொள்ளக்கூடிய தண்டனை. இதனால் தான் தற்கொலை செய்தவன் நாளை மறுமை வரையிலும் தண்டிக்கப்படுவார் என்பதை ஹதீஸில் சொல்லுகின்றன. நாளை மறுமையில் சுவர்க்கமா நரகமா என்பது அல்லாஹ்வுடைய தீர்மானத்தில் விடப்படுகின்றது. இது ஒன்று. இரண்டாவதாக, ஒரு மனிதன் இன்னொரு மனிதருக்கு செய்யக்கூடிய அநியாயம், அது ஒரு முஸ்லீமாகவும் இருக்கலாம் அல்லது காபிராகவும் இருக்கலாம். ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீமுக்கு அநியாயம் செய்தாலும் ஒன்றுதான், ஒரு காபிருக்கு அநியாயம் செய்தாலும் ஒன்றுதான். இது இஸ்லாத்தில் முற்றும் முழுதுல் ஹராமாக்கப்பட்ட ஒன்று. அல்லாஹ் தஆலா ஹதீஸுல் குத்ஸிலே கூறுகின்றான், யா இபாதி இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி வஜஅல்துஹு முஹர்ரமன் அலைக்கும் ஃபலா தஸாலமு. என்னுடைய அடியார்களே, அநியாயம் செய்வதை என்னுடைய நஃப்ஸுக்கு நான் ஹராமாக்கி இருக்கிறேன். எனவே நீங்கள் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸுல் குத்ஸிலே கூறுகின்றான். எனவே மற்றவருக்கு அநியாயம் செய்வது மிக பெரும் பாவம். எந்த அளவுக்கு சொன்னால், நான் இந்த உலகத்திலேயே மன்னிப்பு கேட்டு அதுக்குரிய பரிகாரம் செய்து கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ். ஒருவரால் இன்னொருவருக்கு அநீதி இழைக்கப்பட்டு ஒன்றில் மன்னிப்பு கேட்டு அவற்றை அதுக்கான பரிகாரத்தை தேடிக்கொள்ள வேண்டும். அல்லது பகரமாக அடிச்சிருந்தால் அடித்து திருப்பி அடித்து, அல்லது களவெடுத்த களவு திருப்பி கொடுத்து, அப்படி ஏதாவது செய்து பரிகாரம் தேடிக்கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் மௌத்துக்கு முன்னால். அப்போ மன்னிக்கப்படும். அப்படி இல்லாமல் ஒரு மௌத்தானால், இன்னொருக்கு செய்த அநியாயத்திலிருந்து தௌபா செய்யாத நிலையில் ஒருவர் மௌத்தானால், நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசாரிக்கும் போது விசாரிக்கிறது முதலாவது தான். ஒரு முஸ்லிம் இடத்துல, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத ஒரு மோமின் இடத்துல முதலாவது விசாரிக்கிறது தான். விசாரித்த போது அநியாயம் செய்தவர் உண்மையாகவே அநியாயம் செய்திருக்கிறார் என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டால், அல்லாஹ்வுக்கு தெரியும், ஆனால் நிரூபிக்கணுமே, இவர்களுக்கு முன்னால் நிரூபிக்கப்பட்டு விட்டால் அதுக்கு பிறகு அவருக்கு மன்னிப்பு கிடையாது. அங்கே திருப்பி அடிக்கிறதுக்கோ அல்லது திருப்பி அநியாயம் செய்யறதுக்கோ வாய்ப்பும் இல்லை. மாறாக அவர் உலகத்தில் செய்த நன்மைகள், தொழுகை மூலம், ஜக்காத்தின் மூலம், தர்மத்தின் மூலம், நோன்பின் மூலம், ஹஜ் செய்தன் மூலம், இப்படி செய்த நன்மைகளை அநியாயம் இழைக்கப்பட்டவருக்கு கொடுக்கப்படும். ஹதீஸில் பார்க்கிறோம், அத்ததுரூன மனில் முஃப்லிஸ், உங்களில் நஷ்டவாரன் பங்களோத்துக்காரன் யார் என்று தெரியுமா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்கள் வலமு போல சொல்கிறாங்க, அல் முஃப்லிசு பீனா மல்லா தீனார் அலஹு வலாமத்தா, யாரத்தில் காசும் இல்லையோ இப்போ பொருளும் இல்லையோ அவர் தான் எங்கள்கிட்ட பங்களோத்துக்காரன் என்று சொன்னார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல் முஃப்லிசு மின் உம்மதி, என்னுடைய உம்மத்தில் முஃப்லிஸ் பங்களோத்துக்காரன் நஷ்டவாரன் யாருன்னு தெரியுமா? மன் யஅதி யௌமல் கியாமா பிஸலாத்தின் வசியாமின் வ ஜகா, தொழுகை, நோன்பு, ஜக்காத் போன்ற நன்மைகளை சேகரித்து வருவார். வகது ஷதமஹாதா, இவருக்கு ஏசியிருப்பார் உலகத்தில். வதரபஹாதா, இவருக்கு அடித்திருப்பார் உலகத்தில். இன்னொருத்தருக்கு அவதூறு சொல்லியிருப்பார், இன்னொருத்தருக்கு இரத்தத்தை ஓட்டியிருப்பார், இன்னொருத்தர் சொத்தை அபகரிச்சிருப்பார். இப்படிலாம் வருவாங்க. வந்த நேரத்தில்
இப்போ அங்கே தீர்ப்பபடி இவருடைய நன்மைகள் அவருக்கு கொடுக்கப்படும், ஏசினவருக்கு கொடுக்கப்படும், அடித்தவருக்கு கொடுக்கப்படும், இரத்தம் ஓட்டப்பட்டவருக்கு கொடுக்கப்படும். இப்படி நன்மைகள் எல்லாம் பிரித்து கொடுக்கப்பட்டு அவருடைய அதாவது துல்ம் அநியாயங்கள் இன்னும் இருந்து கொடுக்க முடியாத அளவுக்கு நன்மைகள் இல்லாமல் போய்விட்டதுன்னு சொன்னால் அவர் நரகிலே தள்ளப்படுவார். தான் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டு அவர் நரகம் செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும் என்பதை ஹதீஸ்களை சுட்டிக்காட்டுது. எனவே இன்னொருவருக்கு அநியாயம் செய்வது இஸ்லாத்தில் முற்றிலும் ஹராமாக்கப்பட்ட ஒன்று. மூன்றாவது, எங்களை படைத்த ரப்புக்கு நாங்கள் செய்யக்கூடிய அநியாயம். இதுக்கு மன்னிப்பே கிடையாது. மற்றவர்களுக்கு மன்னிப்பு இருக்கலாம். நன்மையை கொடுத்த பிறகு நரகத்தில் போடப்பட்டு வேதனை செய்யப்பட்டு திரும்ப நரகத்தை விட்டு வெளியேறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் ரப்புல் ஆலமீனுக்கு அநியாயம் செய்தோமையானால் நரகத்திலிருந்து திரும்பி வரவே முடியாது. அதான் ஷிர்க்குன்னு சொல்றது. அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அநியாயம் என்ன? அல்லாஹ்வோடு இன்னத்துறை சேர்த்து வணங்குவதே, பிரார்த்திப்பதே, பயப்படுவதே. இப்படி அல்லாஹ்வோடு சேர்த்து ஒருவரை கடவுளாக எடுத்துக்கொண்டால் அது நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அநியாயம். இதனால்தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். ஷிர்க் என்பது நிச்சயமாக மிக பெரும் அநியாயமாகும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்வதை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றான். எனவே ஷிர்க்கை பொறுத்தவரையில் மிக பயங்கரமான குற்றச்செயல். குர்ஆனில் பல இடங்களில், குறிப்பாக சூரத்துல் நிசாவில் 2 இடங்களில், 48வது வசனத்திலையும் 116வது வசனத்திலையும் அல்லாஹு தஆலா ஷிர்க்கை பற்றி சொல்லும் போது இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. 2 வசனத்திலே வருது. இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அதாவது மௌத்தாரதுக்கு முன்னால் தௌபா செய்யாமல் ஷிர்கோட மௌத்தானால் நாளை மறுமையில் அவருக்கு மன்னிப்பு கிடையாது. இன்னல்லாஹ லா யக்ஃபிர், அல்லாஹ் தஆலா அவரை மன்னிக்க மாட்டான். ஆனால் ஏனைய பாவங்களை பொறுத்த வரையில் அவன் நாடியோருக்கு மன்னிப்பான் என்று குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். வமன் யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா. எவரெல்லாம் இணை வைத்த நிலையில் மரணிக்கின்றார்களோ, அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்த நிலைமையில் மரணிக்கின்றார்களோ அவர்களுக்கு நரகத்தை தவிர வேறு இல்லை. ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, சுவர்க்கத்தை அவர்களுக்கு ஹராமாக்கிட்டான் அல்லாஹ். எனவே ஷிர்க்கை பொறுத்தவரையில் முதலாவது பாவமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சுட்டி காட்டுவதே அவதானத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். இரண்டாவதாக சொல்கின்றார்கள் அஸ்ஸிஹ்ர், சூனியம் செய்தல். சூனியம் இல்லைன்னு சிலர் வாதிட்டு கொண்டிருக்காங்க. ஹதீஸிலையும் பார்க்கிறோம், குர்ஆனிலையும் ஏராளமான வசனங்களில் சிஹர் என்ற வார்த்தை பாய்க்கப்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதிர்த்து போட்டியிட்டவர்கள் சிஹரைத்தான் பயன்படுத்தினாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அற்புதம். அவருடைய தடியை அல்லாஹ் தஆலா பாம்பாக்கி காட்டியது சூனியம் அல்ல, அது அல்லாஹ் கொடுத்த அற்புதம், முஅஜிஸா. அதே போல கையை உள்ள போட்டு எடுத்தா சந்திரனை போல பிரகாசிக்கும். இது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அற்புதம். இதெல்லாம் சூனியம் இல்லை, இதெல்லாம் மெஜிக் இல்லை. ஆனால் சூனியம் என்பது ஒரு கலை. எப்படி எப்போ எங்களுக்கு தெரியாது, அதை கற்றாலே காபிராக போகிறா மனிதன். அப்போ எப்படி கட்டுறது? எனவே இரண்டாவது பாவமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அஸ்ஸிஹ்ர், சூனியம், அழிவை தரக்கூடிய இரண்டாவது பாவம். மூன்றாவதாக வகத்லுன் நஃப்ஸில்லதி ஹர்ரமல்லாஹ் இல்லா பில் ஹக், உரிமை இல்லாமல் ஒரு ஆத்மாவை கொல்வதே மூன்றாவது அழிவை தரக்கூடிய பாவம். உரிமை இல்லாமல் கொல்வது. ஒரு உயிரை கொல்வதற்கு உரிமை கிடைக்கும் எப்ப? 3 காரணங்கள். ஒன்று, முஸ்லிமாக இருந்து காபிராக மாறிவிட்டால், மதம் மாறிவிட்டால். இது இன்றைக்கு இலங்கையில், அதாவது பெரும்பான்மை சமூகத்தின் மத்தியில் பெரிய சர்ச்சையாக இருந்து கொண்டிருக்குது. இஸ்லாம் இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லி போட்டு. ஆனால் உண்மைதான். அது இந்த நாட்டில்
சாத்தியம் இல்லை. இஸ்லாமிய ஆட்சி இருக்கக்கூடிய நாடுகளில் ஒரு முஸ்லீம் இஸ்லாத்தை விட்டு வெளியே போனான்னு சொன்னால், மதம் மாறிவிட்டான்னு சொன்னால் அவனை கொள்றதுக்கு இஸ்லாத்தில் சட்டம் இருக்குது. இது ஒன்று. என்றால் ஒரு மனிதனை கொள்றதுக்கான உரிமை முதலாவது இஸ்லாத்தை விட்டு வெளியே போதல், மதம் மாறுதல், முர்த்தத்தா போகிறது. இரண்டாவது காரணி, ஒரு மனிதனை கொலை செய்தால், அநியாயமாக இன்னொரு மனிதனை கொலை செய்தால் அவனை கொலை செய்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்குது. கொலைக்கு கொலை, கொலைக்கு கொலை, அதுக்கு பலியாக இருக்கின்றது. அப்போ அதையும் இஸ்லாம் அனுமதிக்குது. மூன்றாவதாக விபச்சாரம் செய்தல் திருமணம் முடித்த பிறகு, திருமணம் முடித்த பிறகு அவன் விபச்சாரம் செய்தால் அவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது. இந்த மூன்று குற்றங்களுக்காக மட்டும்தான் ஒரு மனிதனுடைய உயிரை, ஒரு முஸ்லிமுடைய உயிரை எங்களுக்கு ஓற்றலாம், போக்கலாம், கொல்லலாம். இதல்லாத வேற எந்த காரணத்துக்கும் ஒரு முஸ்லிமை கொல்ல முடியாது. அப்ப இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவது அழிவை தரக்கூடிய பாவமாக சொல்வது அநியாயமாக ஒரு ஆத்மாவை கொல்வதே. நான்காவதாக ஆக்கிலுர் ரிபா, அக்கலுர் ரிபா, வட்டி எடுப்பது, வட்டி உண்பது. அப்ப இந்த ஹதீஸில் நாலாவது அழிவை தரக்கூடிய பாவமாக சுட்டிக்காட்டப்படுவது வட்டியோடு சம்மந்தப்படுவது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்போ இதுதான் எங்கள் பாடத்துக்கு தேவையான அத்தாட்சி. அதாவது வட்டி எடுப்பவர்களுக்குரிய நாலாவது தண்டனை. ஐந்தாவது வாக்குலு மாலில் யதீம், அனாதையுடைய சொத்தை அநியாயமாக சாப்பிடுவது. ஆறாவது ஒத்தவல்லி யௌம ஸஹ், அதாவது போர் முனையில் பயங்கரமாக யுத்தம் நடந்து கொண்டிருக்குது, யாருக்கும் தெரியாமல் தப்பி பேசிடுறது, உயிரை பாதுகாத்துக்கு தப்பி போயிடுறது. யுத்தம் நடந்து இப்போ ரசூலோட காலத்தில் ரத்தம் நடந்துச்சு, அந்த யுத்தங்கள்லாம் யாரும் தப்பி போகல. அப்படி போவது அழிவை தரக்கூடிய பாவங்கள் ஒன்று என்று இந்த ஹதீஸ் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஏழாவதாக வகத்ஃபுல் முஹ்ஸனாத்தில் முஃமினாத்தில் காஃபிலாத், ஒன்றுமே அறியாத பத்தினி பெண்களை அவதூறு சொல்வது. பாவமறியாத, எந்த ஒரு குற்றமும் செய்யாத பத்தினி பெண்களை அவதூறு சொல்வது, விபச்சாரி அல்லது தவறு செஞ்சார் என்று சொல்லி போட்டு குற்றம் சொல்வது, அதாவது அவதூறு சொல்வது ஏழாவது பாவமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படி அழிவை தரக்கூடிய 7 பாவங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் குறிப்பிட்றாங்க. அதில் ஒன்றுதான் வட்டி சாப்பிடுவது. 5வது தண்டனை. 4 தண்டனை பார்த்தோம் நாங்கள். 5வது தண்டனை மிக பயங்கரமானது. வட்டியோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய 5வது தண்டனை. சுப்ஹானல்லாஹ், அல் ஹர்பு மினல்லாஹ் வ ரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வட்டி எடுப்பவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வோடும் அவருடைய தூதரோடும் போர் புரிவதற்கு தயாரிங்க. அப்ப வட்டி எடுப்பவர்கள், வட்டி உண்பவர்கள் அல்லாஹ்வோடும் அவருடைய தூதரோடும் போராடுவதற்கு சமம். அல்லாஹ்வோட போராடி தோக்கடிக்க முடியுமா? முடியாது, அழிந்து போயிடுவோம். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அப்ப இது மிக பெரும் தண்டனை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பற்றி அல் குர்ஆனில் சொல்லும்போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ் வதரு மா பக்கிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன். பின்னால் வரும் இந்த வசனம். இப்போ நாங்கள் 75வது வசனத்தில் இருக்கிறோம். அடுத்த வசனம் வருது, அதுக்கு அடுத்த வசனம் இந்த வசனம் தான் வருது, வட்டியோடு சம்பந்தப்பட்ட வசனம். ஈமான் கொண்டவர்களே, விசுவாசிகளே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வதரு மா பக்கிய மினர் ரிபா, வட்டியில் மீதம் இருப்பதை விட்டுவிடுங்கள். வட்டியில் மீதம் இருப்பதை விட்டுவிடுங்கள். இந்த உபதேசம் கருத்து பூரா நிறுத்துறீங்க, முட்டுருங்க, கலண்டுருங்க, இதிலிருந்து தௌபா செஞ்சிருங்க. இன்குந்தும் முஃமினீன், நீங்கள் உண்மை விசுவாசிகளாக இருந்தால். இப்போ விசுவாசி இல்லாட்டி நீங்கள் எதையும் செய்யுங்க, அதுதான் அர்த்தம். சொல்லி போட்டு ஃபைல்லம் தஃபாலு, அப்படி நீங்கள் வட்டியை விடவில்லை என்று சொன்னால் ஃபஅதரு,
பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வோடும் அவருடைய தூதரோடும் போர் புரிவதற்கு ஆயத்தமாகுங்கள். நஊது பில்லாஹ். நினைக்கிறேன் இந்த மாதிரியான தண்டனைகள் வேறு எந்த பாவத்துக்கும் அல்லாஹ் சொல்லலை. இப்போ அவ்வளவு பயங்கரமான ஒரு குற்றச்செயல் தான் வட்டி என்பது. இது சமூகத்தை அழிக்கக்கூடிய ஒரு செயல். இன்றைக்கு உலகமே வட்டியில் இயங்குது. இன்றைக்கு சுப்ஹானல்லாஹ், வங்கியில் எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா அரசாங்கங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லாமே வட்டியோடு தான். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான், வட்டியோடு சம்பந்தப்பட்டீங்களா, அப்போ நீங்கள் என்னோடும் என்னுடைய தூதரோடும் போர் புரியத்துக்கு ஆயத்தமாறீங்க என்று அல்லாஹ் தஆலா பிரகடனப்படுத்துகிறான். அப்போ இது 5வது தண்டனை. 6வது தண்டனை, عن عبد الله بن مسعود رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال الربا 73 بابا أيسرها مثل أن ينكح الرجل أمه. نعوذ بالله نعوذ بالله. இந்த ஹதீஸ் இப்னு மாஜா, ஹாக்கிம், இமாம் புகாரி, முஸ்லிம் அவருடைய ஷர்த்தில் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இந்த சஹீஹான ஹதீஸ். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வட்டி என்பது 73 பாபன், 73 வாயில்களை கொண்டது. எத்தனை? 73 வாயில்கள். இந்த 73 வாயில்களை ஆக குறைந்த நிலையில் இருக்கக்கூடியது தான் வட்டியில் ஆக குறைந்தது தான் ஒருவன் தன்னுடைய தாயோடு உறவு கொள்வதற்கு சமம். நஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர். எவ்வளவு பெரிய தண்டனை யோசிச்சு பாருங்க. கற்பனை பண்ண முடியுமா? அல்லாஹு அக்பர். அப்போ இவ்வளவு பெரிய ஒரு தண்டனையை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வழங்குகிறான். தாயோடு புனைந்தவன் நிச்சயமாக நாளை மறுமையில் ஜஹன்னத்தில் இருப்பதற்கு சந்தேகம் இல்லை. 7வது தண்டனை, லஅனுர் ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் யதஆமலு பிர்ரிபா. வட்டியோடு சம்பந்தப்பட்டவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபிக்கின்றார்கள். அன் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு قال رسول الله صلى الله عليه وسلم قال لعن رسول الله صلى الله عليه وسلم آكل الربا موكله وكاتبه وشاهديه. 5 பேர், இந்த வட்டியோடு சம்பந்தப்பட்ட 5 பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சபிக்கப்படுறாங்க, லானத் செய்யப்படுறாங்க. 1 வட்டியை சாப்பிடுவான், கொடுப்பவன். 2 வட்டியை எடுப்பவன். 3வது அதை எழுதுகிறவன், வட்டிக்கு எழுதுகிற அந்த எக்ரிமெண்ட்டை எழுதுகிறவன். 4வது 2 சாட்சிகள். இந்த 5 பேரும் லானத் செய்யப்படுகின்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால். அவர்கள் பாவத்தில் சமம் என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா. இப்படி ஒரு பாவத்துக்கு, பெரும்பாவத்துக்கு 7 வகையான தண்டனைகளை இஸ்லாம் வைத்திருக்கிறது சொன்னால், வட்டி எவ்வளவு பயங்கரமான ஒரு கொடிய பாவம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். தப்பித்தவரையாவது வட்டியோடு சம்பந்தப்பட்டு விடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது நிறைய இன்றைக்கு நடந்து கொண்டிருக்குது. அதாவது செக்கை கொடுப்பாங்க 1 லட்சம் ரூபாய்க்கு, டேட்டை போட்டு 1 லட்சம் ரூபாய்க்கு செக்கு கொடுக்குறது, டேட் போட்டு 1 மாதம் 2 மாதம் 1 வருஷம் அப்படி டேட் போட்டு கொடுக்குறது. திரும்ப காசை, செக்கை திருப்பி எடுத்து காசை கொடுக்கும்போது 1,10,000 கொடுக்கணும், அல்லது 1,10,000 ரூபாய்க்கு கேஷ் செக் கொடுக்கணும். இப்படி நடக்க இன்றைக்கு சமூகத்தில் இன்றைக்கு வியாபாரிகள் சர்வசாதாரணமாக புலங்குறாங்க இன்றைக்கு. எனவே வட்டியோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டாம். இந்த குற்றங்கள், அதாவது இந்த குற்றத்தை பொறுத்தவரை சமூகத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு குற்றச்செயல், சமூகத்துக்கு மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பயங்கரமான குற்றச்செயல்.
இதனால் சமூக கொடுமை என்று இந்த வட்டியை வர்ணிக்கப்படுகின்றது. ஆகவே இப்படியான தண்டனையிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் வட்டியிலிருந்து முழுமையாக நாம் விலகி நிற்க வேண்டாம். இன்னும் பின்னால் வசனங்கள் வருகிறே வட்டியோடு சம்பந்தப்பட்ட விளக்கங்களை சொல்லக்கூடிய வசனங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் அதனுடைய விளக்கங்களை பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா பேசிய எனக்கும் கேட்டுக்கொண்டது உங்களுக்கும் மார்க்கத்தில் தெளிவான விளக்கத்தை தந்து அதை புரிந்து கிரகித்து செயல்பட்டு நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை கொண்டு வெற்றி பெற அருள் புரிவானாக என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.